நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார் மீதும், அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் மதவாத பாஜக ஆட்சி செய்கிறதோ, பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களிலெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அங்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் சில இடங்களில் பலவிதமான நெருக்கடிகளுக்கும் பலவிதமான அடக்குமுறைகளுக்கும் தாக்குதல்களுக்கும் உள்ளாக்கப்படுவது தொடர்ந்து நடந்து வருகிறது. பல மாதங்களாக பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களிலெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான, முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களான பள்ளிவாசல்கள், முஸ்லிம்கள் பாடம் கற்கக்கூடிய, மார்க்க கல்வி படிக்கக்கூடிய, இஸ்லாமிய கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மதரசாக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களான பள்ளிவாசல்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், முஸ்லிம்கள் இறந்துவிட்டால் அடக்கம் செய்யக்கூடிய அடக்க ஸ்தலங்களான மையவாடி என்று சொல்லப்படுகிற கபிர்ஸ்தானுக்கு எதிரான அடக்குமுறைகளும் அடாவடி அதிகார துஷ்பிரயோகமும் தொடர்ந்து நடந்து வருகிறது. கடந்த சில தினங்களாக பல சம்பவங்கள், கடந்த சில தினங்களாக பீகாரிலும் ஊப்பியிலும் நடந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்த இந்திய நாட்டையே உலுக்கிய சம்பவமாக இருக்கிறது. இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் முஸ்லிம்கள் எல்லோருமே, உலகம் முழுக்க வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும், உலகம் முழுக்க எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்களிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள், அவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, இறைவனுக்கு நிறைவேற்றக்கூடிய வணக்கத்தில் ஒரு வணக்கமான நோன்பு என்ற இந்த வணக்கத்தை கடைபிடித்து வருவார்கள், தொழுகையில் ஈடுபட்டு வருவார்கள். அப்போ இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் முஸ்லிம்கள் பிற மனிதர்களிடத்தில் சண்டையிடுவதோ, யாரும் சண்டைக்கு வந்தால் கூட நான் நோன்பாளி, நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சண்டைக்கு செல்லாமல் ஒதுங்கி விலகி விடுவதோ முஸ்லீம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு. எந்த விதமான கெட்ட செயல்களிலும் கெட்ட நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல், கெட்ட பேச்சுக்கள் கூட பேசாமல், இறைவனுக்கு பயந்து காலை அதிகாலை முதல் சூரியன் மறையும் வரை இறைவனுக்காக உண்ணாமலும் பருகாமலும் விரதம் என்று சொல்லப்படுகிற அந்த நோன்பு இருந்து முஸ்லிம்கள் நோன்பு என்ற அந்த வணக்கத்தை நிறைவேற்றி, தொழுகையை நிறைவேற்றி, நல்ல நடவடிக்கைகள் நல்ல செயல்களில் மட்டும் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலான முஸ்லிம்கள். மற்ற மாதங்களில் வணக்க வழிபாடுகளில் குறை வைக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட இந்த மாதத்தில் வணக்கங்களில் குறை வைக்க மாட்டார்கள். 5 வேளை தொழுகையை சரியாக நிறைவேற்றுவார்கள், நோன்பை சரியான முறையில் கடைபிடிப்பார்கள், தர்மங்கள் செய்வார்கள். இப்படிப்பட்ட ரமலான் என்ற இந்த மாதம் புனிதமிக்க ஒரு மாதம், முஸ்லிம்களுக்கு புனிதமான மாதம், இஸ்லாத்தில் புனிதமாக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் வட மாநிலங்களில், அதிலும் குறிப்பாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு, அதாவது கடந்த மாதம் பிப்ரவரி 25ஆம் தேதி பீகார் மாநிலத்தில் ஒரு முஸ்லிம் பெண்மணி, ரோஷன் ஹாத்துன் என்ற ஒரு முஸ்லிம் பெண்மணி அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், ஒரு நிலப்பிரச்சனை, அந்த பெண்ணுக்கு சொந்தமான நிலத்தகராறு, அந்த நிலத்தகராறு நில பிரச்சனையை பற்றி பேசுவதற்காக அந்த பெண்மணி சார்ந்திருக்கிற கிராமத்தினுடைய பஞ்சாயத்து போர்டுடைய தலைவி, ஒரு பெண் பஞ்சாயத்து போர்டுடைய தலைவராக இருக்கிறார். அந்த பெண்ணின் வீட்டுக்கு பேசுவதற்காக, அந்த நிலப்பிரச்சனை சம்பந்தமாக பேசுவதற்காக ரோஷன் காத்தூன் என்ற அந்த முஸ்லீம் பெண்மணி சென்றிருக்கிறார்.
இவர்கள் அழைத்து தான் அவர் சென்றிருக்கிறார். பேசுவதற்காக போன அந்த பெண்மணி நோன்பு வைத்து கொண்டு நிலப்பிரச்சனை சம்பந்தமாக அமைதியான முறையில் பேசுவதற்காக அவர்கள் அழைக்கிறார்கள். அவர்கள் அழைப்பை ஏற்று பேச போன அந்த பெண்மணியை அந்த பஞ்சாயத்து போர்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய கணவன், அவருடைய மகன் இருவரும் சேர்ந்து அந்த முஸ்லீம் பெண்மணியை அடித்து உதைத்து மரத்தில் கட்டி வைத்து, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்து பாவிகள் அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். அந்த பெண்மணி அடி தாங்க முடியாமல் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்டு கத்தும் பொழுது சிறுநீரை கொடுத்து குடிக்க சொல்லியிருக்கிறார்கள், மதுவை கொடுத்து குடிக்க சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயல் நம்ம நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. மதச்சார்பற்ற நாடு, அனைத்து மத மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய நாட்டில்தான் மதவாத தீய சக்திகள் ஆட்சியில் வந்து அமர்ந்து கொண்டு இது போன்ற செயல்களை சர்வ சாதாரணமாக செய்து வருகிறது. ஒரு பெண்ணை அடித்தே கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி பெரும்பாலான மீடியாக்களில் வரவில்லை. ஒரு சில சமூக வலைத்தளங்களில் மட்டும் இந்த செய்தி பரவுகிறது, மீடியாக்களில் வரவில்லை. அதே போன்று ஊபி மாநிலம் லக்னோவில் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி, ஊபி மாநிலம் லக்னோவில் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் விழாவில் ஒரு முஸ்லீம் பையன், 13 வயசு முஸ்லீம் பையன் கலந்துக்கிறான். அவனை கூப்பிட்ருக்காங்க, அவன் போய் கலந்துக்கிறான். அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட முஸ்லீம் பையன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு இருக்கிறது. சில சமூக விரோதிகள், சில மதவாத பயங்கரவாதிகள் அந்த சிறுவன், 13 வயசு சிறுவன், வெளி உலகம் தெரியாத அந்த 13 வயசு பையன் மேலே துப்பாக்கிச் சூடு நடத்தி அந்த 13 வயசு பையனை சுட்டு படுகொலை செஞ்சுருக்காங்க. இந்த குற்றத்தில் ஈடுபட்ட இந்த வெறி நாய்கள் யார் என்று பார்த்தால், இந்த குற்றத்தில் ஈடுபட்ட இந்த குற்றவாளிகள் யார் என்று பார்த்தால், அந்த மாநிலத்தினுடைய துணை முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய பிரஜேஷ் பதக் என்று சொல்லக்கூடிய அந்த ஊபி மாநிலத்தினுடைய துணை முதல்வரின் மருமகன் தான் இந்த குற்றத்தில் முக்கியமாக ஈடுபட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்படி ஒரு அநியாயமான முறையில் ஒரு சிறுவனை, ஒரு சின்ன பையனை, 13 வயசுனா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய, 8th ஸ்டாண்டர்டோ அல்லது 9th ஸ்டாண்டர்டோ படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் மேலே மிருகவெறி தாக்குதல், அதுவும் துப்பாக்கியில் சுட்டு அந்த பையனை படுகொலை செஞ்சுருக்காங்க. காவல்துறை என்ன சொல்லுது தெரியுமா? பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் காவல்துறை, வருவாய்த்துறை, அது எல்லாமே முழுக்க பாஜகவுக்கும் RSSக்கும் ஆதரவாகத்தான் செயல்படுகிறது, நீதித்துறை உட்பட. அப்போ பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நீதித்துறையும் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது, காவல்துறையும் எதிராக இருக்கிறது, வருவாய்த்துறையும் எதிராக இருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்படும். ஒரு பாஜகவில் உள்ள RSSல உள்ள ஒரு தீவிரவாதி முஸ்லீமுக்கு எதிராக ஏதாவது ஒரு தாக்குதலில் ஈடுபட்டான், முஸ்லீமுக்கு எதிராக ஏதாவது ஒரு தாக்குதல் அக்கிரம அநியாயத்தில் ஈடுபட்டான்னு சொன்னால் அவன் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அவன் மேலே FIR போடுவாங்க, கேஸு போடுவாங்க. ஆனால் அது நிற்காது, பேருக்கு FIR போட்டு வெளியே விட்டுருவாங்க. எத்தனையோ வழக்கில் நாம் பார்த்துருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ கலவரங்கள், முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரங்கள், முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல்கள், நெருக்கடிகள், எத்தனையோ வழக்குகள். அந்த வழக்குகளில் எல்லாம் குற்றவாளிகள் ஈஸியாக தப்பிச்சதை தான் நாம் பார்த்துருக்கோம். எந்த ஒரு குற்றவாளியும் கடுமையாக தண்டிக்கப்பட்டது கிடையாது. தண்டிக்கப்பட்டதா நீதியின் முன்னிலையில், சட்டத்தின்படி, நீதித்துறையின்படி தண்டிக்கப்பட்டது கிடையாது. அப்போ அந்த காவல்துறை சொல்லுது, இது திட்டமிட்டு நடந்த படுகொலை கிடையாது, தவறுதலாக நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி சூடு. அதாவது ஒரு சின்ன பையனை சுட்டு கொண்டிருக்காங்க, தவறுதலாக சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி காவல்துறை சொல்லுது, லக்னோவுடைய காவல்துறை. அந்த சம்பவம் நடந்த சரகத்துக்கு உட்பட்ட காவல்துறை சொல்லுது, இது யதார்த்தமாக நடந்த, தவறுதலாக நடந்த துப்பாக்கி சூடு. தவறுதலாக ஒரு பையனை சுட்டு கொள்ளுவாங்களா? இதென்ன சாதாரண விஷயமா? ஒரு சின்ன பையனை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செஞ்சுருக்காங்க, இது என்னமோ தவறுதலாக நடந்ததுன்னு சொல்லி காவல்துறை தரப்பு சொல்லுது. செஞ்சவன் யார்? இதில் முக்கிய அக்யூஸ்ட் யார்? அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சருடைய உறவினர், சொந்த மருமகன் சொல்லப்படுது. அப்போ இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சுருக்காங்க. அடுத்து ஊபி மாநிலம், அதே ஊபி மாநிலத்தில் சம்பல் நகரில் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த பிரச்சனைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சம்பல் நகர் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் ஒரு மஸ்ஜித்,
பல காலம், அதாவது 1526ஆம் ஆண்டு கட்டப்பட்ட, பாபருடைய ஆட்சியின் போது கட்டப்பட்ட 1526ஆம் ஆண்டு இந்தியாவில் முகாலயர்கள் ஆட்சி நடந்தபோது, பாபருடைய ஆட்சி நடந்தபோது கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் ஷாஜி ஜமா மஸ்ஜித் என்று சொல்லப்படுகிற, ஷாஜி ஜமா மஸ்ஜித் என்று சொல்லப்படுகிற ஒரு பள்ளிவாசல் சம்பல் நகர், ஊபி மாநிலம் சம்பல் நகரில் கிட்டத்தட்ட 1526ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசலில் 2024 வரைக்கும் தொழுகை நடத்தப்பட்டு வருது. 5 நேரம் பாங்கு சொல்லப்பட்டு வருது. ஜும்மா தொழுகை நடத்தப்பட்டு வருது. 2023 2024க்கு பிறகு சில கயவர்கள், மதவாத சக்திகளான மதவாத தீய கயவர்கள் ஒரு சில பிரச்சனைகளை கிளப்புறாங்க. 1526க்கு முன்னாடி, இந்த பள்ளிவாசல் கட்டப்படுவதற்கு முன்னாடி இதில் ஒரு ஆலயம் இருந்தது, அதை இடிச்சிட்டு தான் முஸ்லீம்கள் பள்ளிவாசலை கட்டினாங்கன்னு சொல்லி பாபர் பள்ளிவாசல் பிரச்சனையை எப்படி கிளப்புனாங்களோ, பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்படுவதற்கு எப்படி ஒரு பொய்யான ஒரு கற்பனையான பிரச்சனையை கிளப்புனாங்களோ, அதே மாதிரி கியான்வாபி பள்ளிவாசலுக்கு எதிராக, மதுராவில் இருக்கக்கூடிய ஈத்கா பள்ளிவாசலுக்கு எதிராக, காசியில் இருக்கக்கூடிய கியான்வாபி பள்ளிவாசலுக்கு எதிராகவும், மதுராவில் இருக்கக்கூடிய ஈத்கா பள்ளிவாசலுக்கு எதிராகவும் ஒரு வதந்தியை, ஒரு பொய்யை எப்படி கிளப்பினார்களோ, பாபர் பள்ளிவாசலுக்கு எதிராக கிளப்பிய மாதிரி ஒரு பொய்யை கிளப்பி, இது இந்துக்களுக்கு சொந்தமாக ஆலயம் இருந்த இடம்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி, காவல்துறையில் வழக்கு, வருவாய்த்துறையில் வழக்கு, அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்று, அது நீதிமன்றத்தில் அந்த ஷாஜி ஜமா மஸ்ஜிதுடைய வழக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை இடித்து எப்போ கோயிலாக மாற்றுவாங்கன்னு தெரியாது. அது மாதிரி ஒரு நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. அந்த சம்பல் நகரில் இருக்கக்கூடிய இன்னொரு பள்ளிவாசல், சம்பல் நகரில் இருக்கக்கூடிய இன்னொரு பள்ளிவாசலில் தொழுகை நடத்தப்படுது. ஏற்கனவே பிரச்சனைக்குரிய பள்ளிவாசல் என்று சொல்லப்படுகிற அந்த ஷாஜி ஜமா பள்ளிவாசல் அது தனியாக இருக்கிறது. அது வருவாய்த்துறையில், அதனுடைய வழக்கு வருவாய்த்துறையில், நீதித்துறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரச்சனை நடந்ததில் இருந்து சம்பல் நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருக்கு. முஸ்லீம்கள் யாரும், அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆனால் முஸ்லீம்கள் யாரும் வன்முறையிலையோ வேறு விதமான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடலை. எதிர்ப்பை ஜனநாயக முறையில் காட்டினாங்க. பாதுகாப்பை காரணம் காட்டி கடுமையான ஒரு சூழலில் சம்பல் நகர் இன்றைக்கி இருக்குது. இந்த ஷாஜி ஜமா பள்ளிவாசல் பிரச்சனை கிளம்புனதில் இருந்து, அந்த பிரச்சனை வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சம்பல் நகர் ஏரியா கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில், நெருக்கடிக்கு மத்தியில் இருக்கிறது. அப்போ பாதுகாப்பை காரணம் காட்டி என்ன ஒரு நிலைமை அங்கே ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், அங்கே ஒரு பள்ளிவாசலில் முஸ்லீம்கள் ரமலானுடைய மாதம் வந்துட்டாலே முஸ்லீம்கள் அதிகமாக தொழுகைக்கு செல்வார்கள். இரவு தொழுகைக்கு செல்வார்கள். தராவி என்று சொல்லப்படுகிற அந்த இரவு தொழுகைக்கு, சிறப்பு தொழுகைக்கு செல்வார்கள். அப்போ பாதுகாப்பு காரணம் என்று சொல்லி தராவி தொழுகைக்கு வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பள்ளிவாசலுக்கு முஸ்லீம்கள் தொழ போகிறாங்க. 20 பேருக்கு மேலே வரக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்திருக்கு. அந்த சம்பல் நகருடைய காவல்துறை, வருவாய்த்துறை கட்டுப்பாடு விதித்து முஸ்லீம்களை தொலை விடாமல் தடுத்திருக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு பாவச் செயல் இது! தொழுவைக்கு போகிறவனை தொலை விடாமல் தடுக்கிற குற்றம். கோயிலில் விசேஷம் நடக்குதுன்னு சொன்னால் பல லட்சம் பேர் போய் கலந்துக்குவான், அவனை போய் தடுக்க முடியுமா? கோயிலுக்கு சாமி கும்பிட போகக்கூடிய ஒரு மனுஷன், அவன் யாராக இருந்தாலும், இந்து மதத்தை சேர்ந்தவன், அவன் கோயிலில் வழிபட போகிறான். கிறிஸ்துவன் அவனுடைய வழிபாட்டு தலத்தில் வழிபட போகிறான். அவன் ஆயிரக்கணக்கில் போனாலும் லட்சக்கணக்கில் போனாலும் அவனை தடுக்கிற உரிமை எந்த இயக்கத்துக்கும் கட்சிக்கும் கிடையாது, அரசுக்கு கிடையாது. லட்சக்கணக்கில் போனால் கூட அந்த லட்சக்கணக்கில் அவங்க போகிறதுக்கு அனுமதிக்கணும், அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். இதைத்தான் நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது. அப்போ லட்சக்கணக்கில் வந்தால், ஆயிரக்கணக்கில் வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சொல்லி கோயிலுக்கு வர்றவங்கள வராதன்னு தடுக்க முடியுமா? அல்லது கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு வழிபட போகிறவங்கள வழிபடக்கூடாதுன்னு தடுக்க முடியுமா? அதே மாதிரி முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு தொழ போகிறாங்கன்னு சொன்னால் அது யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. முஸ்லீம்களுடைய தொழுகை எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். சுத்தமாக போகணும், தொழுகையில் ஈடுபடணும், தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த தொழுகைக்கு போகும்போது யாருக்கும் எந்த இடையூறும் செய்யக்கூடாதுங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துடைய வரைமுறை, அது இஸ்லாமிய மார்க்கத்துடைய நெறிமுறை. அப்போ தொழக்கூடிய ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு, அவனை படைச்ச இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு தொழப்போகிற முஸ்லீம் அடுத்தவனுக்கு நன்மை தான் செய்வானே தவிர அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான், இடையூறு செய்ய மாட்டான். இது அரசாங்கத்துக்கும் நல்லா தெரியும், நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியும், நம்ம நாட்டு சட்டமும் இதை நல்லா
தெரிஞ்சு வச்சிருக்கு. அப்படிப்பட்ட நாட்டில் தான் தொலைப்போகக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த சம்பல் நகர் காவல்துறையும் வருவாய்த்துறையும், குறிப்பாக சொல்ல போனால் மாவட்ட எஸ்பி, மாவட்ட கலெக்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, முஸ்லீம்கள் வந்து பெரும்பாலும் தொலை போகக்கூடாது, அதிகமான எண்ணிக்கையில் கூட்டம் வரக்கூடாது, அப்படி கூட்டம் வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். ஏற்கனவே ஷாஜி ஜமா பள்ளிவாசல் விவகாரம் வேறு நடந்து முடிஞ்சிருக்கு, பிரச்சனை நடந்த ஏரியா சென்சிட்டிவான ஒரு ஏரியாவாக இருக்குதுன்னு சொல்லி இவங்களா கற்பனையாக ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி 20 பேருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. இந்த கேஸு, அதாவது நாங்கள் தொழுகைக்கு போக அனுமதிக்கணும்னு சொல்லி அலகாபாத் ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யப்படுது. அலகாபாத் ஹைகோர்ட் வந்து அந்த மாவட்ட எஸ்பியவும் மாவட்ட கலெக்டரையும் கடுமையாக கண்டிச்சிருக்கு. எப்படி கண்டிச்சிருக்குன்னு சொன்னால், சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. முஸ்லீம்ஸ் வந்து 100 கணக்கில் 1000 கணக்கில் தொலை போகிறாங்கன்னு சொன்னால் அது அவங்க தொழுகையை நிறைவேற்ற போகிறாங்க, அவங்க மதத்துடைய வழிபாட்டை நிறைவேற்ற போகிறாங்க. அவங்கள தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. சட்டமே வழிபாடு செய்யக்கூடியவங்கள தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அப்போ முஸ்லீம்கள் வந்து 1000 கணக்கில் போனாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. அந்த இடத்துல சட்டத்தை நிலைநாட்ட வேண்டியது உங்கள் கடமை. சட்டத்தை நிலைநாட்ட முடியாமல் யாரும் வரக்கூடாதுன்னு பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடியவங்களை, பள்ளிவாசலுக்கு வழிபாடு செய்ய போகிறவங்கள தடுத்து நிறுத்துகிற உரிமை யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி, உங்களால் சட்டத்தை நிலைநாட்ட முடியலைன்னு சொன்னால், இந்த பதவியை விட்டு அந்த சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால், நீங்கள் வச்சிருக்கிற பதவி இருக்கிறதே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி என்ற பதவி, மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் என்ற பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க. சட்டத்தை நிலைநாட்ட முடியலன்னா நீ இந்த பதவிக்கே தகுதி இல்லாதவன், நீ இந்த பதவியை விட்டு போ, எஸ்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போ, கலெக்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போன்னு சொல்லி அலகாபாத் ஹைகோர்ட்டு மாவட்ட எஸ்பியவும் மாவட்ட கலெக்டரையும் வன்மையாக கண்டிச்சிருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டையும் கண்டிச்சிருக்கு. அப்போ எப்படிப்பட்ட நிலைமையில் முஸ்லீம்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்குறோம். அப்போ ஊபி மாநிலத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், பல்லாயிரக்கணக்கான அடக்குமுறைகள் இதுவரை நடந்திருக்கு. என்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்து யோகி ஆதித்யநாத்துங்கிற ஒரு ஆள் முதலமைச்சராக வந்தாரோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொடர்ந்து ஊபி மாநிலத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மதரசாக்கு எதிரான அடக்குமுறைகள், பள்ளிவாசல்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், முஸ்லீம்களின் அடக்கஸ்தலங்களான அந்த முஸ்லீம்கள் இறந்துவிட்டால் அடக்கம் செய்ய வேண்டிய கபர்ஸ்தான் மையவாடிகளுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொடர்ந்து ஊபி மாநிலத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னதான் முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நடந்தாலும் கூட முஸ்லீம்கள் அங்கு வாழக்கூடிய இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, மாற்று மத சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் முதல்ல போய் உதவி செய்கிறது முஸ்லீமாக தான் இருக்கான். அந்த ஒரு நியூஸையும் நாம் நேற்று கேள்விப்பட்டோம். ஊபி மாநிலத்தில் புலாந்த் ஷாகர் முஹல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, புலாந்த் ஷாகர் முஹல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, பைசலாபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு இந்து குடும்பத்தில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சமையல் கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருது. ஒரு இந்து சகோதரருடைய வீடு, இந்துக்களுடைய வீடு, அவங்க வீட்டில் உள்ள சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டு பெரிய அளவில் தீ விபத்து ஏற்படுது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசலில் இரவில் தராவி தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு. தராவி தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய முஸ்லீம்கள் தீ பிடிச்சதை பார்த்தவொன்னே என்ன பண்ணுறாங்கன்னா தொழுகையை நிப்பாட்டிடுறாங்க. தொழுகையை நிப்பாட்டிட்டு அந்த தீ விபத்தில் சிக்கிக்கிட்ட இந்துக்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அந்த இந்துக்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள அந்த தீ விபத்துலேருந்து காப்பாற்றிருக்காங்க. அப்போ அந்த தீ விபத்தில் சிக்கின அந்த குறிப்பிட்ட எந்த வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த வீட்டில் உள்ள சகோதரர்கள், அந்த வீட்டில் உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க, தீ விபத்தில் சிக்கிக்கிட்ட அந்த மக்கள் சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் மட்டும் எங்களுக்கு வந்து உதவி செய்யலைன்னு சொன்னால், முஸ்லீம்கள் எங்களை வந்து காப்பாற்றலைன்னு சொன்னால் நாங்கள் பெரிய ஆபத்தில் மாட்டியிருப்போம். அவங்க தொழுகையை கூட விட்டுட்டு, இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் சிறப்பு தொழுகையில் ஈடுபடுவாங்க, அதை கூட நிறுத்திட்டு வீட்டில் வந்து தண்ணியை ஊற்றி அணைச்சாங்க, தீ விபத்துலேருந்து எங்களை காப்பாற்றினாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை தான் இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நபி அவர்கள் சொன்னது போன்று அத்தீனுல் நசீஹா, தீன் என்பது, மார்க்கம் என்பது பிறருக்கு நலன் செய்வது, பிறருக்கு நலன் நாடுவதே மார்க்கம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய மார்க்கம், நலன் செய்யக்கூடிய மார்க்கம். அப்போ என்னதான் ஊப்பியில் முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், தாக்குதல்கள்,
அரசாங்கத்தின் மூலமாக, பாஜக காரங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க மூலமாக, போலீஸ் மூலமாக வந்தாலும் கூட பிற மத மக்களுக்கு ஒரு கஷ்டம் துன்பம் என்று சொன்னால் முதல்ல போய் உதவி செய்யக்கூடிய இடத்துல ஒரு முஸ்லீம் தான் இருக்கிறான் என்பதை இந்த சம்பவம் ஃபைசலாபாத்தில் நடந்த, ஊபி ஃபைசலாபாத்தில் நடந்த சம்பவம், வீட்டில் நடந்த அந்த தீ விபத்து சம்பவம் நமக்கு ஒரு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இந்தியாவில் பாஜக ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் அந்த பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம்களை பல நெருக்கடிகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கக்கூடிய, பல கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கக்கூடிய மதவாத தீய சக்திகளுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு வஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம் என்ற அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய பாவிகளை அல்லாஹ் அவன் நமக்கு சோதனையாக ஆக்கிவிடக் கூடாது என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன துவாவை ஓதினார்களோ அந்த துவாவை ஓத நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் பாஜக ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் எந்தெந்த ஊர்களில் முஸ்லிம்கள் கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் அடக்குமுறைகளிலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்திலிருந்து, அடக்குமுறை சோதனைகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி இந்த புனித ரமலானில் அவர்கள் எஞ்சி இருக்கக்கூடிய சில தினங்கள் மட்டுமே இருக்கிறது, சில தினங்கள் மட்டும் இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் நிம்மதியாக நோன்பு நோற்கவும், இந்த வருடத்து ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் தினத்தை முஸ்லிம்கள் இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்தியாவில் வாழுகிற, பாஜக ஆளுகிற மாநிலங்களில் வாழும் முஸ்லிம்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று துஆ செய்ய உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.